எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 6th தமிழ் டெஸ்ட் நம்பர் 8க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். முதல் கேள்வி, தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமணர் போகலும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. நற்றிணை. அடுத்து இரண்டாவது கேள்வி, அண்மை சுட்டுக்கு உரிய எழுத்து எது? இ. மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? ஏ. ரவுலட் சட்டம் பற்றிய ஆலோசனை கூட்டம் யார் வீட்டில் நடைபெற்றது? ராஜாஜி. ராஜாஜி. காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் எது? திருக்குறள். காந்தி அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? மதுரை. மதுரை. வேலுநாச்சியாரின் காலம் 1730 1796. கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை? 2. 2. கலீல் கிப்ரான் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? லெபனான். லெபனான். மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு? மணி பல்லவத் தீவு. மணி பல்லவத் தீவு. தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பி. 36 ஆண்டுகள் மருத்துவராக பணியாற்றியவர் என்பது தவறு. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்றவர் யார்? அன்னை தெரசா. அன்னை தெரசா. அன்னை தெரசாவிற்கு டேஸுக்கான நோபல் பரிசு கிடைத்தது? அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. அடுத்து, தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, அம்மா என்குது வெள்ளைப்பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. இந்த பாடலில் அமைந்துள்ள அணி? இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணி. அடுத்து, சோம்பல் எனும் சொல்லுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல்? சுறுசுறுப்பு. சுறுசுறுப்பு. முடியரசனின் இயற்பெயர்? துரைராசு. துரைராசு. மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். உரைக்கின்றான். அடுத்து, பொறுத்துக. ஆப்ஷன் சி. அணுகுனா விலகு. ஐயம் பொய்மை. ஊக்கம். மன்னிக்கவும், ஐயம்னா தெளிவு, இது எதிர்ச்சொல்லு. ஊக்கம்னா சோர்வு. உண்மை பொய்மை. அணுகு விலகு. ஐயம் தெளிவு. ஊக்கம் சோர்வு. உண்மை பொய்மை. ஆப்ஷன் சி. அடுத்து, ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்? ஔடதமாம். அடுத்து, சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி. பறவைகள் பற்றிய ஆராய்ச்சி நூலுக்கு சிட்டுக்குருவின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார் என்பது தவறு.
கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. தொன்மை என்ற சொல்லின் பொருள் பழமை. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. மேதினி சுருங்கிவிட்டது. பாவேந்தர் பாரதிதாசன். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப்பகுதி. துருவப்பகுதி. கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. இதில் கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. அதாவது பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் சுப்புரத்தினம் என்பது தவறு. அப்போ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? பாவிய கொத்து என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். பாகற்காய் பிரித்தெழுதுக. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். கமுகு மரத்தின் இலை பெயர் என்ன? கூந்தல். அடுத்து பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. இலக்கிய மாநாடு சென்னை. தமிழ்நாட்டின் சொத்து பாரதியார். குற்றாலம் அருவி. தமிழ் கையேடு ஜியு போப். அடுத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் பொருந்தாதது குடும்ப விளக்கு. குடும்ப விளக்கு. அடுத்து 5 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து எது? ரு. தொலைவிலுள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்யும் என்ற கருத்தை நிறுவியவர் யார்? கலீலியோ. கலீலியோ. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5ம் கலந்தது உலகம் எனும் அறிவியல் உண்மையை கூறும் நூல். தொல்காப்பியம். தொல்காப்பியம். தமிழில் உள்ள உயிர் நெடிலெழுத்துகள் எத்தனை? 7. 7. சிட்டுக்குருவி எத்தனை நாள் அடைகாக்கும்? 14 நாட்கள். 14 நாட்கள். உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. மார்ச் 20. முதல் எழுத்துக்கள் எத்தனை? முதல் எழுத்துக்கள் எத்தனை? 30. அடுத்து பொறுத்துக. ஆப்ஷன் பி. தமிழ். தொல்காப்பியம். தமிழ்நாடு என்ற சொல் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டம். தமிழன் என்ற சொல் இடம்பெற்றது அப்பர் தேவாரத்தில். தமிழை பலவிதங்களில் போற்றியவர் பாரதிதாசன். பாரதிதாசன். அடுத்து இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசினை பெற்று தந்தவர் சர் சி.வி. ராமன். சர் சி.வி. ராமன். அடுத்து பூப்பது முதல் காய்ப்பது வரை டேஸ் நிலை உண்டு? 7 நிலைகள் உண்டு. தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி. கம்பன் இயற்றிய தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்கின்றன என்பது தவறு. காணி நிலம் வேண்டும் என்ற பாடலின் மூலம் பாரதியார் எத்தனை தென்னை மரம் வேண்டும் என்கிறார்? 10, 12. உறுதியாக கால்பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என்றவர் கலீல் கிப்ரான். கலீல் கிப்ரான். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 மட்டும் சரி. அதாவது தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி.
மீதி ரெண்டும் தவறு, அது பார்க்கவே தேவையில்லை. சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. தமிழுக்கு முத்தமிழ் எனும் சிறப்பு பெயர் உண்டு. எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ். உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ். உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடகத்தமிழ். அடுத்து பொறுத்துக. ஆப்ஷன் சி காணி நிலம் பாரதியார், கனிச்சாறு பாவலரேறு பெருஞ்சித்திரனார், அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சு முத்து, ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். நன்றி.